ஹே கேஸ் வெல்கம் டு அனதர் காணொலி. ஸோ நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, டூர் ஆஃப் இங்கிலாந்து T20 சீரீஸை பற்றி பார்க்க போகிறோம். நாளைக்கு ஐ திங்க் எப்போ வரும் தெரில வீடியோ, பட் 14th ஓடிஐ ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு ரொம்ப இந்த ஆர்வமாலாம் இல்லை, ஓகே வரதானே போகுது அப்படின்னு இருக்குது. பிகாஸ் ஆஃப் T20 சீரீஸில் அவ்வளோ மோசமாக விளாண்டுருக்கோம். 4/0 ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. வேற லெவல், அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க சூப்பராக. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாத்துலேயும் சூப்பர். ஜோஃபர் ஆர்ச்சர் வேற லெவலு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் T20 என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் T20 ரெயினால ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுவே கலாச்சாங்க, படம் மழை வந்துச்சு தப்பிச்சோம் அப்படின்னு கலாய்ச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஏன் எதனால ஆச்சு, ஏன் இப்படி ஆகுது, ஏன் இந்தியன் டீம் ரைஸ் ஆகி ஃபால் ஆகுதுன்னு தெரில. பேக் டு பேக் ஐசிசி T20 ஜெயிச்சவங்க இப்போ T20 இப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, வெல்கம் டு ஸ்ரீராம் சட்டை சேனல். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுட் வரும். என்னன்னா ஐபிஎல் எப்படி 220, 250, 240 அடிச்சாங்க இந்த. பட் இங்கிலாந்துக்கு வரும்போது ஓவர்சீஸ் ஆகும்போது, அதாவது ஓவர்சீஸ்க்கு விளையாடும் போது ஏன் சொதப்புறாங்க? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேள்வி வரும். ஒன்றும் இல்லை, ரீசன்ஸ் வெறும் சிம்பிள் தான். கண்டிஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி விளாடணும், அதுதான் விஷயமே. ஸோ ஃப்ளாட் பிச்சுன்னு ஒன்று இருக்குது. ஃப்ளாட் பிச்னா பேட்ஸ்மேனுக்கு சாதகமான ஒரு பிச்சு, அதாவது ஃப்ரெண்ட்லி பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் இந்த என்ன சொல்கிறது, அதாங்க பேட்டிங் பிச் தான். ஸோ அதனால் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஓவர்சீஸில் பொறுத்த வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா ஓவர் பவுன்ஸ் ஆகும், ஓவர்சீஸில் பால் ஸ்விங் ஆகும், ஸ்வீம் ஆகும். பட் இங்கே நம்ம பேட்டிங் பிச் ஓவராக பவுன்ஸ் ஆகாது, ஸ்விங் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் மீன் போட்டு கலாச்சாங்க, உனக்கு ஃப்ளாட் பிச்சில் அடிக்க வராதா, 50-60 பவுண்ட்ரியில் அடிக்க வராதான்னு கேட்குறாங்க. பட் அந்த இப்போ அடுத்தது இந்த 50-60 பவுண்ட்ரி லைனை பற்றி பேசுவோம். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் கிரவுண்டில் 50 to 60 மீட்டர்ஸ் பவுண்ட்ரி லைன் இருக்குது. பட் இங்கே ஓவர்சீஸில் பொறுத்த வரைக்கும் பெரிய பவுண்ட்ரி, பெரிய ஸ்டேடியம் வேறு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தடுமாறுறாங்க. கேட்ச்லாம் நிறைய என்ன சொல்கிறது, கேட்ச்லாம் நிறைய வருது. அதை எப்படின்னா பிடிச்சிட்றாங்க. எல்லாம் T20 மாதிரி, எல்லாம் ஐபிஎல் மாதிரி நினச்சிட்டு அடிக்க வந்திருக்காங்க. ஸோ டப்புன்னு அடித்து அப்படியே கீழே படுக்க போட்டு விட்டாங்க. ஸோ என்ன செய்யுது, எல்லா நேரம் காலம் அப்படி தான் இருக்குது. எனக்கு 4-0 சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி லிட்ரலி மனசே வெறுத்துருச்சு. எனக்கு மனசே கேட்கல அப்படி தான் அந்த மீன் தான் தோணுது. என்ன செய்யுது, அது 4-0 தோத்தது கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி சொல்கிறது, போராடி தோத்தா கூட பரவாயில்ல, ஈஸியாக தோக்குறாங்க. 150, 160 அந்த தடுமாறுறாங்க ரொம்ப, அதுதான் பிரச்சனையே. மற்றபடி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தால் 160, 170 எடுத்துட்டாங்க. அவங்க ஒரு 13 to 14 ஓவருக்கு முடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க பேட்டிங் வந்தால் 250, இந்த லாஸ்ட் 245 சம்திங். பட் இவங்க 200 வந்தாங்க. பட் ஒரு பிரயோஜனம் இல்லை. அண்ட் ஜிஜி ஏரா, கௌதம் கம்பீர் இந்தியன் கோச். ஒரு கோச் மேலே ப்ளேம் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக ப்ளேம் பண்ணலாம். எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அதான். ஆனால் ஃபேன்ஸ் இருக்கிற கொஸ்டின் ஓவர்சீஸ்க்கு நல்ல ஒரு ஸ்குவாட் இருக்கான்னு கேட்குறாங்க. அதுதான் பிரச்சனை. பிகாஸ் இப்போ பவுலிங் யூனிட்டை பார்க்கலாம். பவுலிங் யூனிட் யங் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் ஓவர்சீஸ்க்குன்னு பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. புவி, முகமது ஷமி, இவங்கெல்லாம் ஆட்கள்லாம் இறக்கி விட்டால் அடித்து நொறுக்கிடுவாங்க. அவங்க கொடுக்கலன்னு ஒரு அர்த்தம். பிரின்ஸ் யாதவ், ஹர்ஷித் ராணா, சம்திங் எல்லாருமே எப்படி சொல்கிறது உங்களுக்கு, அவங்க நல்ல பிளேயர்ஸ் தான். பட் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மீன்ஸ் இந்த T20 சீரீஸில் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணலேன்னு எனக்கு ஒரு மற்றபடி எதுவுமே இல்லை. அண்டு பேட்டிங் வரும்போது அவங்களும் அதுலேயும் சொதப்பியாச்சு. ஆனால் பிகாஸ் பேட்டிங்கில் எனக்கு நான் வருது என்னென்னா, யார், ரஜித் படிதார், ஆர்சிபி பிளேயர், சூப்பராக விளாட்ற ஒரு ஆள். பட் அவரை உள்ளே இறக்கிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எடுக்கல. ஆர்சிபிக்கு நல்லா விளாட்ன ஒரு பிளேயர். இந்த பேக் டு பேக் சாம்பியன்ஸ் ஆர்சிபி. ஸோ இப்போ இந்த ஐபிஎல்லையும் நீங்கள் ஓவர்சீஸ் T20யும் சேர்க்குறேன்னா ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ். இவங்க இங்கே ஆடி 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 பழகியாச்சு. இப்போ இங்கே வந்தோடனே தடுமாறுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி விளாட்ணும்.
எப்படி எப்படி சொல்கிறது, ஒரு பிளான் இருக்கணும். பிளான் இல்லாமலேயோ விளாட்ன மாதிரியோ ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் சஞ்சு சாம்சனை 5th T20 இறக்குறாங்க. லோயஸ்ட் ஸ்கோர் தான். அண்ட் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், அவரை பற்றி பேசணும். கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னே தெரில. திடீர்னு இறக்கி விட்டாங்க. ஐபிஎல்லை பார்த்துட்டு இவர் நல்லா கேப்டன்சி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. என்ன செய்கிறது? சரி, ஒரு இதை வச்சே ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. எந்த விஷயத்தையும் உடனே வந்து இவர் இப்படி விளாட்றாரு, அவர் அப்படி விளாட்றாரு, இவர் மோசமாக விளாட்றாரு, அவர் இப்படி விளாட்றாரு, இப்படி வந்து நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒன்று இருக்குல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த கேப்டன்சி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரில. T20க்கு கொடுத்தா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சாபுக்கு ஃபஸ்ட்டு 6 மேட்ச் நல்லா ஜெயிச்சாங்க. அப்புறம் கோட்டை விட்டாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் இப்போது இன்னொரு கேள்வி வரும். இவ்வளோ பேசுகிறேன், வாழ்க்கையிலே பேசுகிறியே, நீ போய் அங்கே விளையாடுவேன்னு கேட்காதீங்க. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் டெய்லி விளாட்றாங்க, டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, டெய்லி ஒரு எல்லாம் அத்லெட்டிக் பிளேயர்ஸ்லாம் எல்லாருமே. ஸோ அவங்க விளாடி ஜெயிக்கணும். அதுதான், மற்றபடி எதுவுமே இல்லை. நம்ம இங்கே வாழ்க்கையிலேயே என்ன வேணால் பேசலாம். பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கேள்வி வரல. நம்மளும் ஒரு ஃபேன் பாயில் எப்படி சொல்கிறது, 1983 வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கப் அடிக்காமல் இந்தியாவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ்லாம் இல்லை. பட் 83க்கு அப்புறமேட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. இந்த மேட்ச் நல்லா விளாடுவாங்க, அந்தந்த மேட்ச் நல்லா விளாடுவாங்க, எல்லோரும் அனலைஸ் பண்ணுறாங்க. நானும் கிரிக்கெட்டில் அவ்வளோ அனலைஸ் பண்ணுற ஆள்லாம் இல்லை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் புரிஞ்ச வரைக்கும் தான் பேசிகிட்டு இருக்கேன் தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அதனால் போய் நீ விளையாடி பாரு அப்படிலாம் கேட்காதீங்க. தெரிஞ்சதை சொல்கிறேன், மற்றபடி எதுவுமே இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக வருவார். அண்ட் வைபவ் சூரியவன்ஷி, அவரை பற்றி பேச மறந்துட்டேன். எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எல்லாம் நல்லா விளையாடுவாருன்ட்டு. பட் லோ ஸ்கோர் தான். 15 ரன்ஸ்குள்ளே 20 ரன்ஸ்குள்ளே தான் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு மாதிரி தாண்டல. ஒரு 13, 14, 15 இப்படி லைனாக போயிருக்காரு. ஸோ எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் T20 தானே, பார்த்துக்கலாம் என்ன இருக்குதுன்ட்டு. இப்போ தான் இறங்கியிருக்காரு, சின்ன பையன், 15 வயசு பையன். 15 வயசு பையன்லாம் சும்மாலாம் இல்லை, ஐபிஎல்லே அடித்து பழகினாலும் அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இங்கே காட்டியிருப்பான்னு. அந்த ஐபிஎல் நல்லா விளையாடிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் நல்லா விளையாடுவாங்க, எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அது சரி, போனால் போட்டோம், அடுத்த மேட்ச் விளையாடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து பெரிய பெரிய ஐசிசி டோர்னமெண்ட்லாம் வருது. ஐ திங்க் அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் வருதுன்னு நினைக்கிறேன். அதான் பிக் டோர்னமெண்ட்ஸ்லாம் வருது. நம்ம இந்தியாவில் நடக்காமல் ஓவர்சீஸில் நடக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இப்போ நம்ம விளையாடி ஜெயிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம விளையாடும் போது. ஸோ அதனால் அதுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அடுத்த வருஷம் சும்மாலாம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள். எனக்கு அடுத்த வருஷம் தான் அப்படின்னு இருக்காது, அடுத்த வருஷம் தான் அப்படின்னு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நான் அவ்வளோ பேச விரும்பலை. 4-0 அப்புறம் 2-0, ஆமாம் சாரி 2-0, 3-0, அதான் அயர்லாந்து கூட தோற்றது, ஃபஸ்ட் டைமும் தோற்றுருக்கோம். எல்லாம் அந்த சாதனைகள்லாம் வெளில வந்துட்டுருக்கு. இப்போ இந்திய டீம் ஏதாவது தோத்தான்னு வைங்களேன், இந்த சாதனைலாம் முறையடிப்பட்டது அப்படின்லாம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. ஒரு லிஸ்ட்டு போட்டுறாங்க, கௌதம் கம்பீரோட கோச்சிங் அண்டர் கோச்சிங்கில் இந்தந்த மேட்ச்சு இந்தந்த ஹிஸ்ட்ரியை நான் வச்சுருந்தா அது அப்படியே மொத்தமாக உடச்சிட்டாங்க. அது நியூஸ் சேனலில் வர போடுறாங்க. ஸோ அதெல்லாம் அது பேச விரும்பவில்லை. ஆனால் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் ஸ்ரீலங்கா, அது அங்கே தான் எனக்கு ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா 27 வருஷம் கழிச்சு என்னமோ அந்த கிரவுண்டில் 50-50 ஓவரில் தோற்றுருக்கோம், அந்த ஓவரில் T20 இது தோற்றுருக்கோம் அப்படிலாம் நிறைய நியூஸ் வரும்போது தெரிஞ்சிருக்கு. அது நியூஸ். அப்புறம் நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச், இந்தியன் ஹோம் கிரவுண்டில் எவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம தோற்றுருக்கோம். இந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் வருது. என்ன செய்யுது, எல்லாம் நேரம், நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் அவன் செயல். ஸோ நாளைக்கு ஓடிஐ வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. அண்டு அவ்வளோதான், ஃபைனலி நம்ம கன்க்ளூஷன் போயிடுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேட்டிங் சொதப்பிட்டாங்களா, ஃபீல்டிங் சொதப்பிட்டாங்களா, இல்லை பவுலிங் சொதப்பிட்டாங்களா, இல்லை ஓவராலாக இந்த பிளேயர்ஸை மாற்றலாம், இந்த பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மறந்துட்டேன் பார்த்தீங்களா, எனக்கு இந்த இந்தியா தோற்றுல டென்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்குன்னா, அதனால் ஒன்றும் தெரில.
மோஸ்ட் ஆஃப்லி இப்போ என்னன்னா ஒரு டைமிங் வச்சிருப்பாங்க. 7:30னா 7:30 நடக்கும். 8:00னா 8:00 தான் நடக்கும். பட் அது இங்கிலாந்து நடக்கிறதுனால நமக்கு ஒரு வாட்டி 7க்கு நடக்குது, ஒரு நாளைக்கு 8க்கு நடக்குது, ஒரு நாள் 10க்கு நடக்குது நைட்டு. ஸோ நமக்கு அடுத்த நாள் ஒர்க்கு, காலேஜ், ஸ்கூல்லாம் இருக்கும்போது அத பார்க்க முடியாம போகுது. நானே ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன் சில மேட்ச்லாம். ஸோ என்ன செய்றது? அண்ட் அவ்வளோதான். என்ன சொல்றதுன்னு தெரில. டக்கு டக்குன்னு வீடியோ பண்ணணும்னு வந்துருச்சு. நெலம வந்துருச்சு. மத்தபடி எதுவும் இல்ல. இது டக்கு டக்குன்னு ஒரு ப்ரிப்பேர் பண்ண கன்டென்ட். அது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மத்தபடி எதுவுமே இல்ல. அண்ட் ரொம்ப பொறுமையா, ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கலாம் பார்த்தேன். பட் டைம் இல்ல. அதனால தான். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா. பை பை.